வெத்தலை அப்படிங்கிறது நம்மளோட வீட்லேயும் சரி, எடுத்த கடையிலையும் சரி ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வெற்றிலையை நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய காய்ச்சலுக்கு கூட பயன்படுத்தலாம். இப்போது வெற்றிலை வந்து ஒன்று எடுத்துக்கலாம். அதனுடைய காம்பு, அதனுடைய நுனி, நரம்பை வந்து நீக்கிட்டு அது கூட ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 3 மிளகு, இது இல்லாமல் ஒரு வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு 3 இலை, இந்த மாதிரி சேர்த்து இது 4மே வந்து நல்லா இடித்து ஒரு 100 ml வாட்டரில் கொதிக்க வச்சு 30 ml வந்துட்டு ஒரு 6 hours ஒன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுதே அந்த காய்ச்சல் அதனுடைய வீரியத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலைக்கு வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க சளி இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அந்த வெற்றிலை கூட நம்ம கற்பூரவள்ளி, துளசி, மிளகு இதை வந்து சேர்த்து கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு அதே மாதிரி 100 ml தண்ணி ஊற்றி 30 ml வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு 2 நேரம் கொடுக்கும் பொழுதே சளி இருமல் நல்லாவே வந்து குறையுது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து மாறு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் கர்ரு கர்ருன்னு தூங்கும் பொழுதெல்லாம் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மார்பு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலே வெத்தலையில் விளக்கெண்ணெயை வந்து தடவி அதை நெருப்பில் வந்து வாட்டி குழந்தைங்களோட நெஞ்சில் வந்துட்டு தேங்காய் எண்ணெயை தடவி அதாவது ஒத்தலை மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1 hour ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த நெஞ்சில் வந்து சளி செய்கிறது கருன்னு கேட்டிருக்க அந்த சளி கூட நல்லாவே வந்துட்டு குறையும்.